காய்ஸ் நம்ம இன்னைக்கு பாக்கி தோ அப்படிங்கக்கூடிய அனிமேட்டட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இது சன் ஆஃப் ஃபோர்கோட கண்டினியூஷன் தான். இது லாஸ்ட் சீசன்ல பாக்கி ஹன்மாவை தோக்கடிச்சு அந்த யூனிவர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேஷரா மாதிரி இருப்பான் இல்லையா, அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த சீசன்ல பார்க்க போறோம். லாஸ்ட் சீசன்ல பிக்கில் திரும்ப கொண்டு வந்த மாதிரி இந்த சீசன்ல ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அமேசிங்கா இருக்கும். அதை நம்ம சீரீஸ்ல போக போக பார்க்கலாம். ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீன்ல பாக்கி ஒரு லாங்கான ஸ்டிப்ல உயரத்துல இருந்து கீழே பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த யூனிவர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் பாக்கி தான் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஹன்மா ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையில ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாம இருந்திருப்பாரு. உங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும், விசா கூட தேவையில்லை, எந்த நாட்டுக்குனாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தானே ஹன்மா வாழ்ந்திருப்பாரு. இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து ஆரம்பத்துல எக்ஸைட்டடா இருந்தாலும் போக போக சேச்சுரேட் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி தான் பாக்கி இப்போ வந்து அவனோட பீக் அட்டைன் பண்ணிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லை. இப்போ அவன் என்ன ட்ரை பண்ண போறான்னா, நம்ம எப்படி படியை ஸ்பீடா ஏறுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம சிலருக்குலாம் வந்து உயரத்துல இருந்தா பயமா இருக்கும், பயம் கலந்த எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் எதிர்பார்த்து கீழே ஸ்பீடா குதிப்பான். அவன் வந்த ஸ்பீடுக்கு அவன் அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் எதிர்பார்த்திருப்பான். பட் அவனுக்கு அதுல ஒரு போர்டம் கொட்டாவி தான் வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பாக்கியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு MMA ஃபைட்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவருக்குமே இருக்கக்கூடிய ஃபீலிங் இல்லைன்னா, அவர் இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து 10 out of 10 இருக்காரு. இத்தனை வருஷமா ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவரை தோக்கடிக்க இது வரைக்கும் யாருமே வரல. இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சுமே தொடர்ந்து வின் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி இந்த மேட்சுமே ஈஸியா வின் பண்ணிட அவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இல்லை, அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இவருக்குமே பாக்கியை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பாக்கி ஹன்மா ஃபைட் அது யாருக்குமே தெரியாம இருக்காது. இப்போ இவர் வந்து பாக்கி கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதனால டோக்குகாவா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் வந்திருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக டோக்குகாவா கிட்ட வந்திருக்காருன்னா, டோக்குகாவா தான் பாக்கிக்கான ஃபைட் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவாரு. அதன்படியே இவர் என்ன காரணத்துக்காக ஃபைட் பண்ண வந்திருக்காரு பாக்கி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் என்ன காரணமா சொல்றாருன்னா, அந்த அப்பா பசங்களுக்கான ஃபைட்டை பார்க்கும்போது தான் ஒரு மனிதனோட பாடியால இந்த அளவுக்கு சூப்பரா சண்டை போட முடியுமா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பாக்கி கூட ஃபைட் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நீ ஒரு சண்டை போடணும்னா 400 மில்லியன் கேட்பியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த சண்டையானது வந்து பணத்தை பத்தி கிடையாது. இந்த சண்டையில நான் வின் பண்ணேன்னா எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு டைட்டில் கிடைக்கும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, சரி உன்னோட கண்டிஷன் எப்படி, என்னைக்கு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு மேட்ச் வச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்லஸ் சொல்றாரு. அப்படின்னா இன்னைக்கு நைட்டே மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு டோக்கியோவா சொன்னதும் இதை அட்லஸ் எதிர்பார்க்கல. இன்னைக்கு நைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இவர் சும்மா தான் சொல்லியிருப்பாரு. பட் பாக்கி கிட்ட அனுமதி கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், போய் எங்க எந்த இடத்துல மேட்ச்னாலும் அது பாக்கிக்கு முக்கியம் இல்லை, அவன் சண்டைன்னு சொல்லி யார் கூப்பிட்டாலும் போவான், ஏன்னா அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர். சரின்னு சொல்லிட்டு பாக்கிட்ட ஃபோன் பண்ணி அட்லஸ்ன்னு ஒருத்தர் அவங்க கூட சண்டை போடணும் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு, இன்னைக்கு மேட்ச் நைட் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாக்கியுமே ஒன்றும் சொல்லாம ஒத்துக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நைட்டு மேட்ச் நடக்குது. அட்லஸ் வந்து பாக்கியை பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனை வந்து வீடியோல மட்டும் தான் பார்த்திருப்பாரு. இந்த அளவுக்கு சின்ன பையனா இருக்கானடா, இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க, பாக்கி கொஞ்சம் கொஞ்சமா காம நடந்து வரதை பாக்குறாரு. அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்ததும் அவன் பாடியில இருக்கக்கூடிய தழும்பெல்லாம் பார்த்துட்டு, இது வந்து சாதாரணமா ஏற்பட்ட காயம் கிடையாது, கண்டிப்பா இவன் வந்து பெரிய பெரிய ஆட்கள் கூட சண்டை போட்டிருக்கணும் அப்படின்னு இவ்வளவு நேரம் அவனை சின்ன பையனா பார்த்தவரு ஒரு மான்ஸ்டரா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபைட்டை ரெஃப்ரி தொடங்கி வைக்கிறாரு. இவ்வளவு நேரம் கூட்டம் எல்லாமே பாக்கியை தான் சேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுல பாதி பேர் வந்து அட்லஸுக்கு சப்போர்ட் பண்ணதை பார்த்ததும் அவருக்கு ஒரு இனம் புரியாத சக்தியும் சரி ஒரு திமிரம் அந்த மாதிரி தான் தெரியுது. என்னை விட பாதிக்கு பாதி தான் இருக்கிறான், என்னை விட ஒரு காவாசி வெயிட்டு தான் இருப்பான், இவனை என்னால தோக்கடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு திமிரு அவருக்கு வர ஆரம்பிக்குது. இதை வந்து நம்ம திமிருன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ரெஸ்பெக்ட் கலந்த அன்ஹைஜீனிக்கான கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் இந்த சீனை கட் பண்ணி அட்லஸ் ஒரு இடத்துல சன்பாத் எடுத்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபைட் முடிஞ்ச பிறகு அட்லஸ் வந்து அந்த ஃபைட் எப்படி போச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குற மாதிரி நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. அட்லஸ் பண்ணக்கூடிய பஞ்சு கிக் அந்த ரெண்டு இதுலயுமே பாக்கி அவாய்ட் ஆகி அவரோட தலையை பிடிக்கிறான். அட்லஸ் வந்து பாக்கி கூட சண்டை போடுறதுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்பாரு. பட் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து அவர் பாக்கியை பார்க்கும்போது அவனோட கண்ணில் அவருக்கு தெரியல. ஒரு போரிங்கான வாழ்க்கை, நம்ம டெய்லியுமே வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒரு விஷயத்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாமே செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு ஃபேஸை தான் பாக்கி மேக் பண்ணுவான். பாக்கி வந்து அவரோட தலையை பிடிச்சிருந்தான் இல்லையா, இப்போ என்ன பண்றான்னா அவரோட தலைக்குள்ள இருக்கக்கூடிய பிரெயினை ஷேக் பண்ணி அவர் அன்கான்சியஸ் ஆக்குறான். மாதிரி அவர் அன்கான்சியஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு விஷுவல் வந்து பார்த்திருப்பாரு. அதாவது பாக்கி வந்து அவர் அன்கான்சியஸ் ஆக்குறதுக்கு முன்னாடி அவனால முடிஞ்ச அளவு அவனோட கொட்டாவியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவருக்குன்னு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ரெஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இவரு கூட சண்டை போடும்போது கொட்டாவி விட்டு சண்டை போட்டா அது ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்காது இல்லையா, அதனால அவனால முடிஞ்ச அளவு அந்த கொட்டாவியை கண்ட்ரோல் பண்ணியிருப்பான் அந்த மேட்ச்ல. ஸோ இதெல்லாம் நினைச்சு அவர் வந்து பாக்கி கொஞ்சம் நல்ல பையன் தான் அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. இப்படியே இந்த சீனை இங்கே கட் பண்ண, இப்போ டோக்கியோவா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய டோக்கியோ டவரை நோக்கி போயிட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டருக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டோக்கியோவா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. டோக்கியோ டவரை ரீச் பண்ணதும் அது வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய டாலஸ்ட் டவர்ல ஒண்ணு. பட் அங்க இருந்து லிஃப்ட்ல ஏறி அண்டர் கிரவுண்ட் போக ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ஒண்ணுமே புரியல. டோக்கியோ டவர் கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கு, அதுவும் 400 மீட்டர் கீழே இருக்கு.
ஆல்மோஸ்ட் ஒரு ½ கிலோமீட்டர் இல்லையா. ஸோ அவரால் நம்பவே முடியல, டோக்கியோ டவர் கீழே இவ்வளோ பெரிய அண்டர் கிரவுண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவர் பார்த்த விஷயம் தான் அவரை இன்னுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது. ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஃபெசிலிட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு கீழே ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் என்ன ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத இன்னும் காமிக்கல. பட் அந்த டீமுக்கான லீடர் ஒருத்தரை மட்டும் டோக்கியோவா இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்போ வரைக்குமே பிரைம் மினிஸ்டருக்கு இந்த அண்டர் கிரவுண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பட் அந்த ரிசர்ச் நடத்தக்கூடிய ஒரு தலைமை ரிசர்ச்சர் இருப்பார்ல, இவர் ஒருத்தரை கூட்டு போய் காமிக்கிறாரு. இவர் எதுக்காக வந்திருக்காருன்னா இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ரிசர்ச்காண்டி அமெரிக்கால இருந்து கூட்டு வந்திருக்காங்க. அவருமே பிரைம் மினிஸ்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத இனிமே தான் பிரைம் மினிஸ்டருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி டோக்கியோவா கூட்டு போய் ஒரு மம்மிஃபைட் செய்யப்பட்ட ஒரு பாடியை காமிக்கிறாங்க. அந்த பாடி வந்து ஆர்மடோட அப்படி சுத்தி வளைக்கப்பட்டு தான் இருக்கு. என்னது இது, யாரோட பாடி இவ்வளவு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் டோக்கியோவாவை பார்த்து கேட்கவும், இவரை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு தான் முசாஷி கியாமோட்டோ அப்படின்னு சொல்ல த கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் எவர் லிவ்டு. முசாஷின்னு சொன்னதும் எனக்கு வெகாபாண்ட்ல உள்ள முசாஷி தான் நான் வந்தாரு. சச் அன் அமேசிங் கேரக்டர். இப்போ நம்ம கதைக்குள்ள வந்தோம்னா பிரைம் மினிஸ்டருக்கு அதிர்ச்சி தாங்கல. என்னது முசாஷி கியாமோட்டோவா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இப்போ டோக்கியோவா வந்து இவரை எப்படி ரிவைவ் பண்ண போறோம் அப்படின்னு சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காரு. நம்ம அந்த அளவுக்கு டீப்பா போக வேணாம், எனக்கும் தெரியாது சயின்ஸை பத்தி. பேசிக்கா பிளட் டிஷ்யூ இந்த ஸ்பைனல் கார்டு கிடைச்சிருக்கும் போல முசாஷியோடது, அதில் உள்ள டிஎன்ஏ யூஸ் பண்ணி முசாஷி கியாமோட்டோ ரிவைவ் பண்ண போறதா பேசிக்கா சொல்ல. அப்படின்னா முசாஷி மாதிரி ஒருத்தரை க்ளோன் பண்ண போறீங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொன்னதும் ஆக்சுவலி பிரைம் மினிஸ்டர் வந்து டோக்குகாவா கிட்ட பேசும்போது நான் வந்து நார்மலா பேசுற மாதிரி இருக்கும். பட் பிரைம் மினிஸ்டர் டோக்குகாவாக்கு ரொம்பவுமே மரியாதை கொடுத்து தான் பேசுவாரு. மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்காங்க. டோக்குகாவா இங்க பாருங்க, இன்டர்நேஷனல் லா படி க்ளோனிங் பண்றது தப்பு அப்படின்னு சொல்ல டோக்குகாவா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல. அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ண அமெரிக்கன் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காருல, அவரை பத்தின ஒரு பேக் ஸ்டோரி காமிக்கிறாங்க. இவர் வந்து ஸ்பைனல் கார்டை உடைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளட் டிஷ்யூவை யூஸ் பண்ணி அழிஞ்சு போன உயிரினங்கள்லாம் திருப்பி கொண்டு வரதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்திருக்காரு. ஸோ இவரை பத்தி டோக்குகாவா தெரிஞ்சுக்கிட்டு இவரை இன்வைட் பண்ண இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. அப்பதான் இவர் வந்து இந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு இல்லையா. அப்போ இவரோட ஐடியாவை சொல்றாரு, இப்படி ஒருத்தர் உயிரோட கொண்டு வர வேண்டியது இருக்கு, க்ளோனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சயின்டிஸ்டுமே ஃபர்ஸ்ட் ஒத்துருக்க மாட்டாரு. பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி தான் இவருமே ஃபர்ஸ்ட் ஒத்துருக்க மாட்டாரு. இன்டர்நேஷனல் லா படி எல்லா கண்ட்ரியுமே ஒத்துருக்கு க்ளோனிங் அப்படிங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனை க்ளோனிங் பண்றது அப்படிங்கிறது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ டோக்குகாவா ஒரு நேம் சொல்றாரு, முசாஷி கியாமோட்டோ. இவரை உன்னால க்ளோனிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஷோகுனேட் பீரியட்ல வாழ்ந்த ஒரு லிவிங் லெஜெண்ட், ஜப்பானோட ஹிஸ்டரியை பத்தி தேடுனா அதுல இவரோட நேம் வந்து கண்டிப்பா இருக்கும். இவரோட பாடியை நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னால முசாஷியை க்ளோனிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோட சர்ப்ரைஸ் முடியல, இவங்களோட ஸ்பெசிலிட்டியை கூட்டு போய் காமிக்கிறாரு. டோக்கியோங்கிற ஒரு பெரிய சிட்டிக்குள்ள கூட்டு போறாரு. இதுக்குள்ள இந்த ஃபெசிலிட்டி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. யாருக்குமே தெரியாம இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபெசிலிட்டியை இவ்வளவு பெரிய சிட்டிக்கு நடுவுல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் பார்த்து வியக்கிறாரு. இந்த முசாஷியோட பாடி பார்த்ததும் அவ்வளவுதான், அவர் இந்த உலகத்திலே இல்ல. டோக்குகாவாவை பார்த்து, எனக்கு இந்த ரிசர்ச்சை முடிக்கிறது மூலமா எனக்கு எந்த ஒரு ரிவார்டுமே வேணாம், நான் முசாஷியை இந்த வேர்ல்டுக்கு மறுபடியும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோக்குகாவாவுக்கு உறுதி கொடுக்குறாரு. தொடர்ந்து இந்த சீனை இங்க கட் பண்ண இப்ப நமக்கு பாக்கி என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இன்னுமே அவனோட பழைய வீட்டுல தான் இருக்கிறான். அங்க அண்டர் கிரவுண்ட்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு டயர்ல படுத்திருப்பானா. அப்போ அவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஹார்ட் பீட் கேக்குது. இது அவனோட ஹார்ட் பீட்டும் கிடையாது, வேற இதுக்கு முன்னாடி அவன் ஃபைட் பண்ண யாரோட ஹார்ட் பீட்டுமே கிடையாது. ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு. அதே சமயத்துல நமக்கு அந்த 2 சயின்டிஸ்டுமே காமிக்கிறாங்க. அவங்க முசாஷியோட ஸ்பைனல் கார்டை எடுத்து பார்த்துட்டு இதென்ன இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு நடுவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை 2ஆ பிரிச்சு எடுத்து உள்ள இருக்கக்கூடிய பிளட் டிஷ்யூ எடுத்து அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ யூஸ் பண்ணி முசாஷியோட க்ளோனுக்கு உயிர் கொடுக்கறதா இவங்களோட பிளான். அதே சமயத்துல அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் பார்த்துக்க ஒரு லீடர் இருப்பார்ல, ஜப்பான்ல உள்ளவர். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது வரைக்கும் நம்ம முசாஷியை பெயிண்டிங்ல தான் பார்த்துருக்கோம், அவர் உயிரோட வந்தா எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் சயின்டிஸ்ட் கிட்ட சொல்ல, அவருக்குமே அதே அளவான எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. அதே சமயத்துல பாக்கி வந்து வெளியே ரன்னிங் போயிட்டு இருப்பான். ரன்னிங் போகும்போதுமே அவனுக்கு வந்து கொட்டாய் தான் வந்துட்டு இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ட்ரைனிங் எடுத்தாலுமே அவனுக்கான போர்டம் வந்து அவனை விட்டு போக மாட்டேங்குது. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ண நம்ம ஷிபுகாவா காட்சுமி இவங்க 2 பேரும் பயங்கர இன்டென்ஸா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. காட்சுமிக்கு தான் நம்ம பிக்கில் கூட சண்டை போட்டு ஒரு கை போயிருக்கோம் இல்லையா, அப்படி இருந்துமே பயங்கரமா சண்டை போடுவான். இப்படி இவங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்து முடிக்க காட்சுமி வந்து ஷிபுகாவா கிட்ட என்ன சொல்றான்னா, இவ்வளவு ட்ரைனிங் எடுத்துமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். லைக் நம்ம எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணுவோம், நமக்கு பிடிச்சோ பிடிக்காமே பண்ணுவோம். பட் அந்த ஒர்க்கை ஒரு வாரம் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் காட்சுமிக்கு வருது அப்படின்னு சொல்றான். ஷிபுகாவும் காட்சுமி சொன்னதை கேட்டுட்டு, உனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீலிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்குன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, காட்சுமி மட்டும் இல்ல, நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே இன்டென்ஸான ட்ரைனிங் போயிருக்காங்க ஹன்மா பாக்கி சண்டைக்கு அப்புறம். இப்போ காட்சுமி வந்து
அந்த ஷிபுக்காவை பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஒரு விஷயத்தை அடிக்கடி பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான சென்ஸ் டெவலப் ஆகும், வரக்கூடிய ஆபத்தை முன்னுக்கிட்டே அறியறது. நான் இப்போ அந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்றேன், நீங்க எப்படி காட்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இந்த சீன் இங்கே கட் பண்ணி அந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டி தான் காமிக்கிறாங்க. அங்கே டோகுகாவும் அந்த லீடர் சயின்டிஸ்டும் சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் 28 நாள் தான் அந்த ரிசர்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், நமக்கான ஆன்சரும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல டோகுகாவுக்கு வந்து அதிர்ச்சி தாங்க முடியல. இன்னும் 28 நாள்ல இந்த ரிசர்ச் முடிய போதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து பல மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. இப்போ இவங்க சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி கலந்த மகிழ்ச்சி. அதே சமயத்துல முசாஷியோட குளோனிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவுமே ஸ்பீடா நடந்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ண, பாக்கி கூட இன்னைக்கு நைட் யாரோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க போல, அவரு கூட சண்டை போட்டு வின் பண்ணிட்டு வரும்போது அவனுக்கு மறுபடியும் கொட்டாய் வருது, முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிப்பான். இதை பார்த்த டோகுகாவுக்கு அவர் மனசுலயே தோணும், என்ன 10 மாசம் தான் வெயிட் பண்ணு பாக்கி, உன்னோட போர்டம் வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலயே அவர் நினைக்க, இப்ப நமக்கு டொப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பயங்கர இன்டென்ஸான ட்ரைனிங்ல இருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொட்டாய் வந்துகிட்டே இருக்குது, விடாது. அப்படி இந்த சீனையை கட் பண்ணி நமக்கு இப்ப ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக் அவன் ஆல்ரெடி மாடு மாதிரி தான் இருப்பான். இப்போ அவனோட போன்ஸை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறான். போனை ஸ்ட்ரெச் பண்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, பயங்கரமா வலிக்கும். நம்ம போன்ல எல்லாம் நம்ம காலில் வந்து யாராட்டும் அடிச்சு பார்க்க சொல்லுங்களேன், எப்படி வலிக்கும் அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த வழியிலுமே அவனுக்கு கொட்டாய் வருதுன்னா இந்த யூனிவர்ஸ்ல எல்லாருமே எந்த அளவுக்கு போர்டா இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க. பிக்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல யூஎஸ் ஆர்மி பேஸுக்கே போயிருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய எந்த ஒரு விஷயமே இல்லாதனால ரொம்பவுமே போர்டா இருக்காங்க. இப்ப நம்ம தலைவர் ஹனயாமாவை காமிக்கிறாங்க. ஹனயாமாவும் அவரோட அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பப்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்களா. இப்போ ஹனயாமாவுக்கு வந்து ரொம்பவுமே கொட்டாவே வரும். உடனே அசிஸ்டன்ட் வந்து, நான் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிறேன், நானும் இந்த இடத்துக்கு பேரவா, நான் ஏதாவது தப்பு பண்றேனா அப்படின்ற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிக்க, நீ இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, ஹனயாமா இதுக்கு முன்னாடி நார்மலா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவரை கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி இருக்கான். அந்த ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கொட்டாவி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இவனை வந்து நீ இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அடுத்த சீனே ஹனயாமா வந்து டோக்குகாவை பார்த்து, எனக்கு ஹன்மா கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்பதான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹன்மா கூட சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கினா, அதுவும் பப்ளிக் முன்னாடி. இப்ப மறுபடியும் அவங்க கூட சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா எனக்கு அவரு கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே அந்த சீன் இங்க கட் பண்ணி இப்போ நமக்கு முஷாஷி கியமோட்டோவை காமிக்கிறாங்க. 28 நாள் முடிஞ்சிருச்சு, குளோனிங் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட்டட். பட் பாடியில எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஆனா எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்ல இருக்கு. உடனே ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. ஹார்ட் பீட்ல இருந்து எல்லாமே சரியா இருக்கு, பட் பிரெயின்ல மட்டும் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் சயின்டிஸ்ட் சொல்லும்போது, அந்த டேபிள் ஃபுல்லாவுமே எக்ஸ்பர்ட்ஸ் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குமே இது என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா மூச்சு விடுறாரு, ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு, ஒரு நார்மலான மனிதனுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் சரியா நடக்குது, பட் பிரெயின்ல மட்டும் சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், டோக்குகாவா அந்த இடத்துல இருந்துச்சு, என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் படிக்காதவன் தான், எனக்கு இந்த மாதிரி சயின்ஸை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது, பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ப்ரொஃபஸரை வைக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு பிசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பிசிக் அப்படின்னா ஒரு மந்திரம் தந்திரம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்காங்க. அவங்களால ஒருத்தரோட சோலை அவங்களோட பாடிக்குள்ள ஏற்றி அவங்களால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவங்க வந்தானா அவங்க ஏதாட்டும் ஒன்று ட்ரை பண்ணலாம், ஏன்னா இந்த பாடிக்குமே எல்லாமே ஒர்க் ஆகுது, பட் அந்த பாடிக்கு தேவையான சோல் மட்டும்தான் இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது உங்களுக்கு இருக்குதனமா தான் இருக்கும், பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யாருக்குமே இதை ஒத்துக்க மனசே இல்லை. ஏன்னா எல்லாருமே சயின்டிஸ்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜை மட்டும்தான் நம்புவாங்க. ஸோ நம்புறவங்க வந்து இந்த மாதிரி ஆவி எதுவுமே இருக்கிறத வந்து நம்ப மாட்டாங்க இல்லையா. இவங்களோட ப்ரொஃபஷனுக்குமே இவர் சொல்றதுக்குமே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கிறத எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. இப்போ இந்த சீனிங்கை கட் பண்ணி நம்ம டோக்குகாவோட அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களோட பவரே வந்து ஒரு தொழிலாம் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சிலர்லாம் வந்து நெருக்கமானவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு பெரிய லைன் நிற்குது, அவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யார் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்கன்னா அவங்களோட ஆவியை இவங்களோட உடம்புக்குள்ள கொண்டு வந்து ஒரு 1 மினிட் போல பேசுறாங்க. இதை ஒரு சின்ன பையன் அதே லைன்ல இருந்து பாக்குற மாதிரி நமக்கு தெரியுது. அவன் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒருத்தர் வந்துட்டு நான் ஜான் எஃப் கென்னடி கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்களுமே ஜான் எஃப் கென்னடி மாதிரி இங்கிலீஷ்ல பேசி காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு பையன் வந்து உட்காரான், அவன் தான் இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவன் வந்து உட்காந்துட்டு நான் வந்து என்னோட அப்பா கூட பேசணும், அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொன்னதும் இவங்களுமே தேடி பாக்குறாங்க ஒரு மந்திரம் மாதிரி சொல்லி. பட் அவங்களுக்கு எந்த ஒரு ஆவியுமே கிடைச்ச மாதிரி தெரியல. தம்பி உண்மையாவே அவங்க இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்றேன், நான் என்ன பொய்யா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இந்த தடவை அவனோட அப்பா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனோட அப்பாவே இவங்களோட உடம்புக்குள்ள வந்துட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி காய்ச்சி மூச்சின்னு திட்ட ஆரம்பிக்குது. இந்த பையனுமே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ வந்து பொய் சொல்ற, எங்க அப்பா இன்னுமே உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா எல்லாருக்குமே ஒரு செகண்ட் அதிர்ச்சி
ஆகுது, என்ன இந்த பாட்டி ஏமாத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டு இருப்பாங்களா. டோக்குகாவோட அக்கா வந்து ரொம்பவுமே காமா அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும், பட் அவங்க வந்து ரொம்பவுமே கான்பிடண்டா இருக்காங்க, அவங்க பண்ணது சரிதான், உண்மையாவே அவனோட அப்பாவே அவரோட உடம்புக்குள்ள கொண்டு வந்து அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு அவங்களோட டேலண்ட் மேல அவங்களுக்கு ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களோட போஸ்டர்லயே நமக்கு தெரியும் எல்லாருமே இவங்க பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவங்க வந்து அவங்க மேல ரொம்பவுமே கான்பிடண்டா இருக்காங்க. அப்படியே இந்த சீனை இங்க கட் பண்ண, இப்போ இவங்களை ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான்ல, அவன் வந்து வீட்டுக்கு போனதும் அவனோட அப்பா கிட்ட போய் பேசுறான். இந்த டைம்ல உங்களுக்கு ஏதாட்டும் வியர்டா ஃபீல் ஆச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா அந்த டைம்ல தான் அந்த பாட்டியை பார்க்க போயிருப்பான் இல்லையா. அவருமே என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா தம்பி, இந்த மாதிரி ஆஃபீஸ் டைம்ல நான் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், ஒரு மாதிரி கனவு வந்துச்சு, நான் உன்னை திட்டுற மாதிரி, நீ ரோட்ல உட்காந்துருந்த. அவருக்கு வந்து இது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, இட்ஸ் ஹேப்பன்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் விட்டுருவாரு. இவனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பாட்டியால உயிரோட இல்லாம இறந்து போனவங்களோட சோலை மட்டுமே கொண்டு வர முடியாது, யாராட்டும் உயிரோட இருந்தா கூட உயிருள்ள மனிதர்களோட உடம்புல இருந்து கூட சோலை எடுத்து இவங்களால அவங்களோட உடம்புக்குள்ள கொண்டு வந்து பேச முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ண, இன்னைக்கு நைட் ஆகுது. ஹனயாமா கேட்டுக்கிட்ட மாதிரியே ஹன்மாக்கும் ஹனயாமாக்கும் இடையிலான ஃபைட் வந்து பப்ளிக் பிளேஸ்ல நடக்க போகுது. டோக்குகாவும் தூரத்துல இருந்து பைனாக்குலர் மூலமா பார்த்துட்டு பாரு, எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல மில்லியன் ஆண்டுகள் பின்னாடி இருந்து ஒரு கிரியேச்சரை கொண்டு வந்தாரும். ஹன்மாக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆறாம் வந்து அவரை விட்டு போக மாட்டேங்குது. பாக்கி ஹன்மாவை தோக்கடிச்சு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் ஆனாலும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் அப்படிங்கிறதுக்கான ஒரு வைப் வந்து பாக்கியை விட ஹன்மா கிட்ட இருந்தா இன்னுமே எனக்கு ஃபீல் ஆகுது. பிரசன்ஸ் இருக்குல்ல, அது ஹன்மா கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்து அப்படியே மீட் ஆகும்போது இப்படியே இந்த சீனை இங்க கட் பண்ணி அந்த அண்டர் கிரவுண்ட் ரிசர்ச் ஃபெசிலிட்டியை தான் காமிக்கிறாங்க நமக்கு. இப்போ நம்ம பாட்டி வந்துட்டாங்க. அங்க வந்ததும் அந்த தலைமை சயின்டிஸ்ட் வந்துட்டு அவங்க கிட்ட ரிப்போர்ட்டை தூக்கி காமிக்கிறாரு, உங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி தான். பட் காமிக்கிறோம் இல்லையா, ஸோ காமிக்கிறாரு. அவங்களுமே இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உயிர் வர்றதுக்கான எல்லா கண்டிஷனுமே மீட் ஆயிடுச்சு, பட் நீங்க வந்து இன்சுலின் அந்த மாதிரி ஒவ்வொரு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எல்லாமே சொல்லிட்டு இதை இத்தனை பெர்சன்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பிசிக் தானே, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட இன்னும் 5 மினிட்ஸ் தான், இங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மீட் ஆயிடுச்சு, இவரோட உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இந்த எபிசோட் இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் ட்ராப் பண்ணுங்க. ஸோ பை.